கொந்தளித்த காங்கிரஸ், பணிந்த திமுக. தமிழக காங்கிரஸில் சமீபத்தில் புதிதாக 71 மாவட்ட தலைவர்கள் நியமிக்கப்பட்டனர். அவர்களுடன் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் அவசர ஆலோசனை நடத்தினர். டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவட்ட தலைவர்கள் கட்சியில் உள்ள குறைபாடுகளையும் கூட்டணி கட்சியான திமுக மீதான அதிருப்தியையும் கொட்டி தீர்த்துள்ளனர். குறிப்பாக திமுக தொடர்ந்து காங்கிரஸை அலட்சியப்படுத்துகிறது. கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு நாம் தயாராக இருந்தும் அவர்கள் இன்னும் குழு அமைக்கவில்லை. கடந்த முறை 25 தொகுதிகள் தான் கொடுத்தார்கள். இந்த முறை மேலும் குறைப்பதாக சொல்கிறார்கள். அப்படி செய்தால் நாம் எப்படி வளர முடியும்? எனவே வரும் தேர்தலில் காங்கிரசுக்கு கௌரவமான எண்ணிக்கையில் தொகுதிகளை ஒதுக்க வேண்டுமென மாவட்ட தலைவர்கள் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. இதை கேட்டறிந்த ராகுல் காந்தி, கூட்டணி விவரங்களை மேலிடம் கவனித்துக் கொள்ளும். அதே நேரம் கட்சி பணிகளில் சமரசம் செய்ய முடியாது. தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் பூத் கமிட்டிகள் பலவீனமாக உள்ளன. அவற்றை உடனடியாக சரி செய்யுங்கள். சரியாக வேலை செய்யாவிட்டால் 90 நாட்களில் உங்கள் பதவி பறிக்கப்படும் என கராராக தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆலோசனை கூட்டத்துக்கு பின் தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் செய்தியாளர்களிடம் கூறும்போது, கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக காங்கிரஸ் தரப்பில் கடந்த நவம்பர் மாதமே குழுவை அறிவித்துவிட்டோம். தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலினை நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தையை தொடங்குமாறு கேட்டுக்கொண்டோம். ஆனால் 70 நாட்கள் கடந்தும் திமுக தரப்பில் இன்னும் குழு அமைக்கப்படவில்லை. இருப்பினும் ஒருமித்த கருத்துடன் சுமூகமான முடிவு எட்டப்படும் என்ற நம்பிக்கையில் காத்திருக்கிறோம். எங்களுக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகள் எவை என்பது முன்கூட்டியே தெரிந்தால்தான் அங்கு வெற்றியை உறுதி செய்வதற்கான களப்பணிகளை திட்டமிட்டு தொடங்க முடியும். திமுக இன்னும் பேச்சுவார்த்தை குழுவை அறிவிக்காதது எங்களது தொண்டர்களிடையே மிகுந்த வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. குழு எப்போது அமையும் என அவர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். தேர்தலுக்கு இன்னும் மிக குறுகிய காலமே உள்ள நிலையில் திமுக ஏன் இன்னும் குழு அமைக்கவில்லை என தெரியவில்லை என்றார் கிரீஷ் சோடங்கர். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறுகையில், திமுக இன்னும் பேச்சுவார்த்தை குழுவை அமைக்காததில் எங்களது தேசிய தலைமைக்கு வருத்தம் உள்ளது. ராகுல் காந்தி உள்ளிட்ட தேசிய தலைவர்கள் தமிழகத்துக்கு வருவதற்கு தயாராகவே உள்ளனர். ஆனால் பேச்சுவார்த்தை குழு இன்னும் அமையாததால் தான் அவர்கள் வருகை தள்ளி போகிறது என்றார். இவ்வாறாக காங்கிரஸ் கொந்தளிப்பையும் டெல்லி மேலிடம் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்திய நிலையில் பிப்ரவரி 22ஆம் தேதி முதல் கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை தொடங்கும் என திமுக அவசரமாக அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. திமுக தலைவர் ஸ்டாலின் அமைக்க உள்ள திமுக தொகுதி பங்கீட்டு குழுவானது சட்டப்பேரவை அலுவல்கள் நிறைவடைந்தவுடன் பிப்ரவரி 22ஆம் தேதி முதல் தோழமை கட்சிகளுடன் தொகுதி பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கவனிக்கத்தக்கது.